யமதர்மராஜா, இந்த பூமியில் பூலோகத்தில் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பூலோக வாழ்க்கை குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முடிஞ்சிடுது. மனிதர்களுக்கெல்லாம் என்ன நினைவில் இருக்குன்னா, இந்த சொர்க்கங்கிற ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், அங்கே எந்த தடையும் கிடையாது, சுதந்திரமாக இருக்கலாம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் மனிதர்கள் ஆட்டுவிக்குது. யாரை கேட்டாலும் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த யமலோகத்தில் நீ இருக்கிறதுனால உன்னை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்கப்பா. அதனால இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி தான் என்ன? கரெக்டு தான், நீ கேட்குறது ரொம்ப கரெக்டு தான். ஆனால் சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்குன்னு ஒரு யாகம் இருக்குது, அதையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த யாகம்ங்கிறது புற உலகத்துக்கு நம்ம செய்கிறது, அதுவே அக உலகத்துலன்னு ஒன்று செய்யணும். அதுக்கு பேர் வித்யை. வித்யைனா என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த அளவு கடந்த ஞானம், அளவு கடந்த அறிவு, இந்த மூன்றாவது கண் திறக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பேர் இந்த வித்யை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட வித்யை அகத்தில் செய்யணும், உன்னோட உள்ளத்தில் மனதார அகத்துக்குள்ளே செய்யணும். இந்த புறயாகத்தோடு சேர்ந்து அந்த அக வித்யையும் செஞ்சால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார்.